अल्हम्दुलिल्लाहिल मुवफ़्फ़िक़िल मुईन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन सादिक़िल अमीन व अला आलिहि व सहबिहि अजमईन व मन तबिअहुम बि इहसानिन इला यौमिद्दीन अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी महकम तंज़ीलिहि व फ़ुरक़ानिहिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम फ़अलम अन्नहु ला इलाहा इल्लल्लाह क़ाल नबियुना मुहम्मदुन सल्लल्लाहु अलैहि वसल्लम मा मिन अमलिन अज़्का इंदल्लाहि व अअज़म अजरन मिन अशरिल ज़िल हज्ज औ कमा क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम सदक़ल्लाहु मौलानल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாக வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபுல் தாபிஈன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அவுலியாக்கள் இமாம்கள் குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ்வின் பேருபகாரம் மீண்டும் ஒரு முறை அவனது இல்லத்தில் அமர்ந்து அவனுக்கு பிடித்த விஷயங்களை பேசவும் கேட்கவும் வாய்ப்பளித்திருக்கிறான். பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி புனிதமான துல்ஹஜ் மாதத்தை நாம் நெருங்கி இருக்கிறோம். இந்த துல்ஹஜ் மாதத்தின் சிறப்புகளையும் இதில் நாம் அதிகப்படுத்தி செய்ய வேண்டிய 10 நல்ல காரியங்களை குறித்தும் இந்த வார ஜுமாவிலே நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு முதல் துல்ஹஜ் மாதம் ஆரம்பமாகிறது. இஸ்லாமிய மாதங்களில் கடைசி மாதம். அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கக்கூடிய 2 ஈது பெருநாட்களில் ஒன்றை தாங்கி வரக்கூடிய மாதம். மற்றெல்லா மாதங்களை விட இந்த மாதத்திற்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. அந்த சிறப்புகள் இந்த மாதத்தில் மட்டுமே செய்ய முடியும்படியான அமல்களாக இருக்கின்றன. புனிதமான இந்த மாதத்தின் முதல் 10 நாட்களை குறித்து அல்லாஹும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நிறைய சிறப்புகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த சிறப்புகளில் முக்கியமான 10ஐ தான் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளவிருக்கிறோம். இந்த 10 நாட்களில் செய்ய வேண்டிய அமல்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன் இந்த 10 நாட்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் கூறி இருக்கக்கூடிய சிறப்புகளில் ஒவ்வொன்றை தெரிந்து கொள்ளலாம். திருக்குர்ஆனில் அல்லாஹ் இந்த 10 நாட்களை பற்றி ஒரு வசனத்தில் சத்தியமிட்டு சொல்லுகிறான். வல் ஃபஜ்ர், அதிகாலை மீது சத்தியமாக என்று துவங்குகிற அந்த அத்தியாயத்தில் இரண்டாவதாக வலயாலின் அஷ்ர், அந்த 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்றும் சொல்கிறான். எப்போதுமே அல்லாஹ்வின் வழமை மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உபதேசத்தை மக்களுக்கு தெரிவிப்பது என்றால் சத்தியமிட்டு விட்டு பிறகு சொல்வது அவனது வழமை. அந்த அடிப்படையில் குர்ஆனின் பல பகுதிகளிலேயும் சூரியன் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக என்று பல பொருட்களின் மீது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்வதை நாம் பார்க்க முடியும். அந்த வரிசையில்தான் அந்த 10 நாட்களின் மீது சத்தியமாக என்றும் அல்லாஹ் சொல்கிறான். இது எந்த 10 நாட்களை குறிக்கிறது என்று முஃபஸ்ஸிர்கள் ஆய்வு செய்கிற போது சிலர் ரமதான் மாதத்தின்
பிந்தைய 10 அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்கிறார்கள். பல இமாம்கள் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்கிறார்கள். நிறைய இமாம்களின் கூற்று பிரகாரம் துல்ஹஜ் மாதத்தின் முந்தைய 10 நாட்களுடைய சிறப்புகளை விவரிப்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த 10 நாட்களின் மீது சத்தியமிட்டு சில செய்திகளை மக்களுக்கு சொல்கிறான். எனவே அந்த 10 நாட்களின் மகத்துவத்தை நாம் புரிய வேண்டியிருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாமின் அமலின் அஸ்கா இந்தல்லாஹி வ ஆலம் அஜ்ரன், அல்லாஹ்விடத்தில் மிக பரிசுத்தமான அமல்கள், அதிகமான கூலியை பெற்றுத்தரக்கூடிய அமல்களை இந்த 10 நாட்களில் செய்வது போல மற்ற நாட்களில் செய்ய முடியாது என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழியை இமாம் பெருமக்கள் ஆராய்ச்சி செய்து பல விஷயங்களை நமக்கு அதிலிருந்து சொல்லுகிறார்கள். இந்த 10 நாட்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய சிறப்புகள் ஏராளம். அதில் பொதுவான சிறப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லுகிறார்கள். இந்த நாட்களில் நீங்கள் எந்த அமல்களை செய்தாலும் அது பரிசுத்தமானதாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. பரிசுத்தமானதாக என்றால் அந்த அமலுக்கு கூலி குறைவு என்பதோ அல்லது கூலி கிடைக்காமல் போவதோ நடக்காது. நாம் செய்கிற காரியங்களுக்கான கூலியை பரிபூர்ணமாக அல்லாஹ் தருகிறான் இந்த 10 நாட்களில் செய்கிற போது. அவ்வளவு மகத்தான கூலியை தரக்கூடிய 10 நாட்களை நாம் அடுத்து பெறவிருக்கிறோம். இந்த 10 நாட்களில் நாம் அதிகம் செய்ய வேண்டிய 10 அமல்கள், அதில் பல அமல்கள் இந்த மாதத்தில் மட்டுமே செய்ய முடியும்படியான அமல்களாக இருக்கின்றன. அதை கடைசியில் நாம் பார்க்கலாம். 10 அமல்களில் முதலாவதாக இமாம்கள் நமக்கு சொல்கிறார்கள், தௌபத்துன் நசூஹா, அல்லாஹ்விடத்தில் பரிசுத்தமான பாவ மீட்சி பெறுவதுதான் முதல் அமல். அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்பது என்பது எல்லா காலமும் நமக்கு இருக்க வேண்டிய பண்பு. அதை இந்த மாதத்தில் குறிப்பிட்டு அதுவும் முதலாவதாக கூறுவதற்கு காரணம், எந்த நல்ல அமல்களை நாம் செய்வதானாலும் அந்த அமல்களில் இருந்து நாம் கூலி பெறுவதானாலும் நாம் பாவமற்றவர்களாக அல்லது பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக இருக்கிற போதுதான் அந்த நல்ல அமல்கள் நமக்கு பலனளிக்கும். ஒரு உதாரணம் சொல்வதானால், ஒரு பாத்திரத்தில் நாம் தண்ணீர் பிடிப்பதற்கு முன் அந்த பாத்திரத்தில் ஓட்டை இல்லை என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஒரு ஓட்டையான பாத்திரத்தை வைத்து நாம் குழாயை திறந்து விடுகிறோம், தண்ணீர் அதில் தேங்கவில்லை. அப்படி என்றால் ஓட்டை எங்கே இருக்கிறது, அதை எப்படி அடைப்பது என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாமல் குழாயை வேகமாக 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 வைத்துக்கொண்டே செல்வதனால் அங்கே தண்ணீர் தேங்குவதை நாம் எதிர்பார்க்க முடியாது. அதை போலதான் இந்த மனிதனின் உள்ளம் எப்போது பாவங்களில் இருந்து நீங்கி நன்மைகளை, அதன் கூலிகளை பெறுவதற்கு தகுதியான பாத்திரமாக, காலி பாத்திரமாக இருக்குமோ அப்போதுதான் நாம் செய்கிற காரியங்களினால் அல்லாஹ் நமக்கு வழங்குகிற கூலியை அந்த பாத்திரம் தக்க வைத்துக் கொள்ளும். இல்லாமல் நன்மையான காரியங்களை ஒருவரும் செய்து கொண்டே இருக்க, பாவமான காரியங்களையும் செய்து கொண்டு இருக்கிறோம், அதற்கு பாவ மன்னிப்பு பெறாமல் இருக்கிறோம் என்றால் நாம் செய்கிற நல்ல காரியங்களுடைய கூலியை இந்த பாவங்கள் அல்லது பாவ மன்னிப்பு பெறாமல் இருக்கக்கூடிய நேரங்கள் என்பது தின்றுவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் அடுத்தவர்களின் மீது பொறாமைப்படுவது என்பது நெருப்பு விறகை தின்றுவது போல, இவன் செய்கிற நல்ல காரியங்களை எல்லாம் அவன் படுகின்ற பொறாமையே தின்றுவிடும். எனவே நல்ல காரியங்கள் செய்வதற்கு முன்னால் அடுத்தவர்கள் மீது பொறாமைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்துகிறார்கள். அதுபோலதான் நாம் நன்மையான காரியங்களை செய்து அதனால் நமக்கு கிடைக்கிற நன்மைகளை தேக்கி வைக்க நினைத்தால் முதலில் நாம் செய்ய வேண்டியது நமது உள்ளம் என்கிற பாத்திரம் ஓட்டை இல்லாமல் இருக்கிறதா என்பதை சோதித்துக் கொள்ள வேண்டும். என்ன உள்ளத்தின் ஓட்டை? அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக நமது பாத்திரத்தை பாதுகாத்து வைத்துக் கொண்ட பின் நாம் செய்கிற அமல்கள் மிக சிறியதாக இருந்தாலும் அதனால் வரக்கூடிய கூலி மகத்தானதாக நம்முடைய கணக்கில் சேர்ந்து கொண்டே இருக்கும். எனவே நாம் முதலில் பாவ மீட்சி பெறுபவர்களாக இருக்க வேண்டும். எல்லா நாட்களிலும், குறிப்பாக இந்த 10 நாட்களில் அதிகமாக.
திருக்குர்ஆனில் அல்லாஹ் இந்த தன்மையை பற்றி கூறுகிற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, என்னை ஈமான் கொண்ட மக்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசுஹா, பரிசுத்தமான தௌபாவாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபாவை பாவ மீட்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி பெற்றுக்கொண்டால் அசாரப்புக்கும் ஐயு கஃபிரான்கும் செய்யாத்திக்கும் வ யுதுகிலக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், பாவமீட்சி நீங்கள் பெற்றுவிட்டால் அல்லாஹ் உங்களுக்கு 2 பேருபகாரங்களை வழங்குவான். முதலாவது, உங்களுடைய பாவங்களை எல்லாம் அவன் மன்னித்து விடுவான். இரண்டாவது, உங்களை சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா நுழைவிப்பான். எந்த நாளில் யௌம லா யுஃஸில்லாஹு நபிய்ய வல்லதீன ஆமனு மஅ, நபிமார்களையும் அவர்களை ஈமான் கொண்ட மக்களையும் அல்லாஹ் இழிவுபடுத்த மாட்டானே, அந்த உயர்ந்த மாஷருடைய நாளில் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை சொர்க்கவாதியாக ஆக்க வேண்டும் என்றால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவமீட்சி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று திருக்குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகிறார். எனவே நம்மிடம் இருக்க வேண்டிய முதல் பண்பு அல்லாஹ்விடம் பாவமீட்சி பெற வேண்டும் என்கிற அவா இருக்க வேண்டும். இரண்டாவது, இந்த 10 நாட்களில் நாம் இயன்ற அளவிற்கு நோன்பு வைப்பவர்களாக இருக்க வேண்டும். அரஃபாவுடைய தினம் கண்டிப்பாக நோன்பிருப்பவர்களாக இருக்க வேண்டும். பிறை 9 அரஃபாவுடைய நோன்பின் சிறப்புகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார ஜும்ஆவிலே நாம் பார்க்கலாம். இந்த 10 நாட்களில் நோக்கக்கூடிய நஃபிலான சுன்னத்தான நோன்புகளுக்கு மகத்தான கூலி இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 10 நாட்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு சிறப்பை சொல்லுகிறார்கள். வேற எந்த 10 நாட்களுக்குமே இதனுடைய மதிப்பு கிடையாது என்று அந்த ஹதீஸை வைத்து இமாம்கள் ஆய்வு செய்து நமக்கு சொல்லுகிறார்கள். 2 ஆய்வுகள் நடக்கின்றன. இந்த ஒரு ஹதீஸை வைத்து அமல் என்றால் எவ்வளவு பரிபூர்ணமான கூலி கிடைக்கின்ற அமல் என்றால் இந்த 10 நாட்களில் கொடுக்கப்படும் கூலி வேற எந்த 10 நாட்களுக்கும் கொடுக்கப்படுவதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் இந்த விஷயத்தை சொன்ன போதே கேட்கிறார்கள், இந்த 10 நாள்ல செய்கிற அமல் மாதிரி வேற எந்த அமலுக்கும் கூலி இல்லை என்று சொல்லுகிறீர்களே, ஜிஹாது செல்வதற்கான கூலியை விட இந்த 10 நாட்களில் செய்யக்கூடிய அமலுக்கு கூலி அதிகமா என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவதற்காக செய்பவருக்கு கிடைக்கிற கூலியை விட இவருக்கு கூலி அதிகம்தான் என்று சொன்னார்கள். 2 விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, ஜிஹாதை விட சிறந்த அமல் இந்த 10 நாட்களில் செய்கிற சிறு சிறு அமல்கள் கூட. இரண்டாவது, ரமலானுடைய மாதத்தில் வரக்கூடிய 10 நாட்களை விட இந்த 10 நாட்கள் சிறந்ததா? இந்த 2 கேள்விகளை எழுப்பி இமாம்கள் ஆய்வு செய்து நமக்கு சொல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாது செல்வதற்கான கூலியை விட இந்த 10 நாட்களில் செய்கிற அமல்கள் சிறு சிறு அமல்களாக இருந்தாலும் அதற்கு கூலி கிடைக்கும் என்று சொல்வதன் மூலமாக சஹாபாக்கள் திருப்பி ஜிஹாதை பற்றி கேட்டபோது ஒரு விளக்கம் தருகிறார்கள். ஜிஹாது சென்றவருக்கு இருக்கிற கூலியை விட அதிகம்தான். ஆனால் ஒரு முஜாஹித், போருக்கு கிளம்பி வருகிற ஒருவர் தன்னுடைய பொருளாதாரங்களையும் போருக்கு கொண்டு வந்தார், தன்னுடைய உயிரையும் போருக்கு கொண்டு வந்தார், திருப்பி அவர் எதையுமே எடுத்துட்டு போகல. அதாவது அவர் ஷஹீதாயிட்டார். ஷஹீதாகி விட்டவருடைய கூலி இவருக்கு கிடைக்காது. போருக்கு போயிட்டு உயிரோடு திரும்பி வர்றாங்களே, அவங்கள விட கூலி அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒன்று. இரண்டாவது, இந்த 10 நாட்களை இவ்வளோ சிறப்பு படுத்துறாங்களே, ரமலான் மாதம் வரும்பொழுது ரமலானுடைய சிறப்பை நாம் பேசுவோம். ஒரு தொழுகை தொழுதால் 70, 700 தொழுகை, ஒரு நஃபிலை தொழுதால் ஒரு ஃபர்துடைய தொழுகை, இப்படியெல்லாம் ரமலான் மாதத்துடைய சிறப்பை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ இமாம்கள் இன்னொரு கேள்வி எழுப்புறாங்க. இந்த 10 நாட்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு மற்ற மாதங்களை விட்டு விடலாம், ரமலான் மாதத்தின் 10 நாட்களை விட இதற்கு சிறப்பு இருக்கிறதா இல்லையா? ஆய்வின் முடிவில் சொல்லுகிறார்கள், ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய முந்திய 10ஐ விட இது சிறந்தது. ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய 2வது 10 நாட்களை விட இந்த 10 நாட்கள் சிறந்தது. ஆனால் ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய 3வது 10 நாட்களை விட இது சிறந்ததில்லை.
ரமலான் மாதத்தின் 3வது 10 நாள் சிறந்ததா, துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் சிறந்ததா என்றால் அப்போது ரமலான் மாதத்தின் இறுதி 10 நாட்கள் தான் சிறந்தது. அதற்கு காரணம் 83 ஆண்டுகளை தாங்கி இருக்கக்கூடிய லைலத்துல் கத்ர் இரவை அல்லாஹ் அதிலே வைத்திருக்கிறான். எனவே ரமலான் மாதத்தின் முந்தைய 10 நாட்களை விட இது மிக சிறந்தது என்று ஆய்வு சொல்கிறார். சரி, ஏன் சிறந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அதனால் சிறந்தது என்று ஒரு முஃமின் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தாண்டி நாம் புரிவதற்கு தேவையான அறிவாதாரங்களை நாம் தேடுவதானால் இமாம்கள் சொல்லுகிறார்கள், அரஃபாவுடைய தினம் இந்த 10 நாட்களில் வருகிறது. ஒன்று. இரண்டாவது, முஸ்லிம்களின் 2 ஈதுகளில் ஒரு ஈது இந்த நாளில் வருகிறது, இந்த 10 நாட்களில் வருகிறது. மூன்றாவது, வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே செய்ய முடியும்படியான குர்பானி என்கிற அமல் இந்த 10 நாட்களில் வருகிறது. நான்காவது மற்றும் ஐந்தாவது, ஹஜ் அல்லது உம்ரா வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே செய்ய முடியும்படியான ஆக பெரும் கூலிகளை கொண்ட இந்த அமல்கள் இந்த 10 நாட்களுக்குள் வருகிறது. இந்த காரணங்களை எல்லாம் வைத்துதான் இந்த 10 நாட்கள் ரமலானுடைய முதல் அல்லது 2வது 10 நாட்களை விட இது சிறந்தது, ரமலானுடைய 3வது 10 இதை விட சிறந்தது என்று முடிவுக்கு வருகிறார். எனவே நாம் இந்த 10 நாட்களில் செய்ய வேண்டிய அமல்களில் முதலாவது அல்லாஹ்விடம் பாவ மீட்சி பெறுவது, இரண்டாவது நோன்பு வைப்பது. நோன்பை குறித்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் விரிவாக பேசலாம். மூன்றாவது தஹ்மீத் என்கிற அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாக சொல்வது. நான்காவது தஹ்லீல் என்று சொல்லப்படுகிற லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அதை அதிகமாக சொல்வது. ஐந்தாவது தக்பீர் என்கிற அல்லாஹு அக்பர் இதையும் அதிகமாக சொல்வது. இது எல்லாம் சாதாரணமான திக்ருகள், வழமையாக நாம் ஓதி வரக்கூடிய திக்ருகளாக கூட இருக்கலாம். உறங்குவதற்கு முன்னால் ஓதுவோம், ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால் நாம் ஓதுவோம், சுன்னத் தொழுகைகளுக்கு பின்னால் ஓதுவோம். இந்த தஹ்மீத் என்கிற அல்ஹம்துலில்லாஹும், தக்பீர் என்கிற அல்லாஹு அக்பரும், தஹ்லீல் என்கிற லா இலாஹ இல்லல்லாஹும், இது அல்லாமல் சுபஹானல்லாஹ் என்கிற அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துகிற இந்த 4 வாசகங்களும் அல்லாஹ்விற்கு ஆக பிடித்த வாசகங்கள். இந்த வாசகங்கள் ரொம்ப ஈஸியானது, மொழிவதற்கு ரொம்ப சுலபமானது, நேரம் எடுக்காது, சிரமம் கொடுக்காது, ஆனால் கூலி ரொம்ப மகத்தானது. இந்த 3 தக்பீர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அதிகமாக சொல்லுகிறார்கள். இந்த 10 நாட்களில் நீங்கள் அதிகம் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள். இந்த தக்பீர்களை குறிப்பிட்டு ஏன் சொல்லுகிறார்கள்? ஏன் இதை நாம் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகிற போது, அல்லாஹு அக்பர் அது தனியாகவே நிறைய விஷயங்கள் பேசப்பட வேண்டிய ஒரு தக்பீர், ஒரு தஸ்பீஹ். அதை குறித்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார ஜும்ஆவில் பேசுவோம். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்கிற தஹ்மீதும், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற தஹ்லீலும் ஏன் சிறந்தது, இந்த மாதத்தில் ஏன் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் பிரியப்படுகிறான்? இந்த மாதத்தில் நமக்கு அதிக செலவு இருக்குது. ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு லட்சக்கணக்கில் செலவு இருக்குது. இங்கேயே இருக்கிறவங்களுக்கு குர்பானிங்கிற பேரில் நிறைய செலவு இருக்குது. அதெல்லாமல் ஈது வருது, ஈது அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய செலவுகள் இருக்குது. பொதுவாகவே இந்த மாதத்திற்கு பெயர் தியாகத்தின் மாதம் என்று சொல்லுவார்கள். ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகங்கள் எல்லாம் நடந்தது இந்த மாதத்தில் தான். ஹஜ்ஜு இந்த மாதத்தில் தானே கடமை. அவங்க பட்ட சிரமங்களை எல்லாம் நினைவு கூறுகிற மாதமாக இது இருக்கிறது. அவங்க பையனை குர்பானி கொடுக்காததுனால நாம் கொடுக்க போகிற குர்பானி அதுவும் தியாகத்தின் அடிப்படையில் விளைந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் தூர்சினா மலைக்கு அல்லாஹ் அவர்களை அழைத்தான். வஅதனா மூசா ஸலாஸீன லைலத்தன், 30 நாட்கள் தூர்சினா மலைக்கு வரும்படியாக மூசா நபிக்கு நாம் உத்தரவிட்டோம், வாக்களித்தோம். அவர்களும் வந்தார்கள், 30 நாட்கள் நம்மோடு சம்பாஷணை செய்தார்கள். பிறகு அதிகப்படியான 10 நாட்களை நாம் கொடுத்தோம். அத்மம்னாஹா பிஅஷ்ரின், மேற்கொண்டு 10 நாட்களை கொண்டு பரிபூர்ணப்படுத்தினோம். மூசாவிற்கு பல உத்தரவுகளை வழங்கினோம், நம்முடைய ஜலாலியத்தை வெளிப்படுத்தினோம். அது நீண்ட நெடிய தனி சம்பவம். அந்த அதிகப்படியாக கொடுக்கப்பட்ட அந்த 10 நாட்கள் இந்த 10 நாட்கள் தான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள்.
இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த 10 நாட்கள் தியாகத்தின் பின்னணியில் உருவானது என்பதால் இதில் நமக்கும் செலவுகள் இருக்கும், சிரமங்கள் இருக்கும், சோதனைகள் இருக்கும். எனவே நாம் அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது என்ன அர்த்தம்? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ஒரு முஸ்லிம் எப்பொழுது இதை சொல்லுவான்? எப்போது வேண்டுமானாலும் சொல்லுவான். நல்ல செய்திகள் வரும்போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் சொல்லுவோம். ஆனால் துன்பமான செய்திகள் வரும்போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோமா என்றால் பாதி நபர்கள் வெளியேறிவிடுவார்கள். மாஷா அல்லாஹ் சொல்லுவோம், அல்லாஹ் நாடினது நடந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் என்பது எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்றால், மனிதனுடைய மனதை நோகடிக்கக்கூடிய செய்தியை செவியில் ஏற்றதற்கு பிறகு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது. மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்த முடியும்? சோதனை வந்தால் ஒன்று சோகமாகும், அல்லது பக்குவப்பட்டவர்கள் அதை ஒரு பெரும் சோதனையாக எடுத்துக்கொள்ளாமல் நியூட்ரலாக பரவாயில்லை சரியாக போய்விடும் என்று நினைப்பார்கள். ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து உள்ளத்தை அடைகிற போது வெளிப்படுத்துகிற அல்ஹம்துலில்லாஹ் என்கிற வார்த்தையை துன்பங்கள் நேருகிற போதும் சொல்லுங்கள் என்கிறான் அல்லாஹ். அந்த தியாகங்களுக்கு பின்னால் சொல்லப்பட்ட அல்ஹம்துலில்லாஹ் நபிமார்களால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் சொல்லப்பட்ட இந்த தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை நாமும் சொல்வதை அல்லாஹ் பிரியப்படுகிறான். மகனை அருங்கள், இப்ராஹிம் நபிக்கு உத்தரவு, அல்ஹம்துலில்லாஹ் அறுக்கிறேன். உன்னுடைய மகனை அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டு இருக்கிறான் என்று மனைவியிடத்தில் இப்ராஹிம் நபி சொன்னார்கள். பதட்டப்படவில்லை. ஐயையோ என்னுடைய மகன் கொல்லப்பட போகிறானா, குர்பானி கொடுக்க வேண்டுமா, பதட்ட வார்த்தைகளை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. அல்ஹம்துலில்லாஹ், உன்னை அறுக்க போகிறார் உன் தந்தை இப்லீஸ் என்று இஸ்மாயில் நபியிடம் சொன்னான். அல்ஹம்துலில்லாஹ். துன்பங்கள் நேருகிற போது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவதை அல்லாஹ் பிரியப்படுகிறார். எனவே இந்த 10 நாட்களில் அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாக சொல்லுங்கள். இரண்டாவது தஹ்லீல், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வுக்கு பிடித்த வாசகங்கள்லேயே ரொம்ப பிடித்த வாசகம். திருக்குர்ஆனிலே அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபஅலம் அறிந்து கொள்ளுங்கள், பல உத்தரவுகளை நேரடியாக அல்லாஹ் சொல்றான். பல உத்தரவுகளை முஃமின்களை அழைத்து சொல்ற மாதிரி சொல்றான். பல உத்தரவுகளை பொதுவாக மனிதர்களை அழைத்து சொல்ற மாதிரி சொல்லுவான். யா அய்யுஹன் நாஸ், யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹன் நபியு, நபியே நீங்கள் கவனியுங்கள், இப்படியெல்லாம் சொல்லுவான். ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் முஹம்மது நபியை ஃபஅலம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், வெறுமனே கூப்பிடுறது மட்டும் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இலாஹ் கிடையாது என்று. யாருக்கு? நம்மை போன்ற பாமரர்களுக்கு சொல்லல, அல்லது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சொல்லல. தான் தேர்ந்தெடுத்து அனுப்பிய இறுதி தூதரை அழைத்து அல்லாஹ் என்னை தவிர யாரும் இறைவன் இல்லை என்பதை முஹம்மதே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். அப்படி என்றால் அந்த விஷயத்தின் அகமியத்தை நாம் புரிய வேண்டும். நபியை அழைத்தே அல்லாஹ் தஆலா இதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் என்றால் அந்த வாசகம் எவ்வளவு மகத்தானது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த 10 நாட்களில் அதிகமாக சொல்லுங்கள் என்று சொல்லுகிறான். இந்த ஹதீஸில் இமாம்கள் ஒரு சின்ன ஆய்வு செய்கிறார்கள். அல்லாஹ் தஹ்மீதை சொல்லுகிறான், அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டான், லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டான். இப்போ இந்த ரெண்டுல ரொம்ப சிறந்தது எதுவாக இருக்கும்? இந்த ரெண்டுல சிறந்தது எது என்று இமாம்கள் ஆய்வு செய்து இறுதியிலே சொல்லுகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்பதை விட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதுதான் அல்லாஹ்விற்கு அதிகம் பிடித்ததாக இருக்க வேண்டும். அதற்கு நிறைய காரணங்கள். அதில் ஒரே ஒரு முக்கியமான காரணத்தை சொல்வதாக இருந்தால், அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒரு அடியான் அல்லாஹ்வை புகழுகிற போது தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அளித்த உபகாரங்களை மனதில் கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறான், இறைவனை புகழ்கிறான். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அல்லாஹ் ஒருவன் என்கிற ஏகத்துவத்தை மனதில் உள்ளே கொண்டு வருவது. அதனால அல்லாஹ்வை புகழுதல் முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட புகழ்வார்கள். நீங்கள் தாவீஸ் கட்ட வர்றவங்களை பார்த்தா தெரியும், அல்லது நமது நண்பர்களை பார்த்தா தெரியும், அல்லாஹ் பெரியவன் சொல்லுவாங்க, அல்லாஹ்வை புகழ்வாங்க. நமக்கு ஏதாவது ஒரு குழந்தை பெற்றெடுத்தால் அல்லது ஒரு பெரிய ஒரு அறுவை சிகிச்சை நடந்து முடிந்தால் மருத்துவர்களை கூட சொல்லுவாங்க, உங்க அல்லாஹ் உங்களை காப்பாத்திட்டார். அல்லாஹ்வை புகழுதல் என்பது முஸ்லிம் அல்லாதவர் யார் வேண்டுமானாலும் புகழ்வார்கள்.
ஆனால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிற ஏகத்துவம் என்பது முஸ்லிம்களை தவிர வேறு யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எல்லா மதமும் சம்மதம் என்று சொல்பவரும் கூட அல்லாஹ்வை மட்டும் நீங்க ஏற்றுக்கங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவர்களின் கொள்கை இல்லை. அல்லாஹ் மாத்திரமே இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்பவர் மட்டுமே ஏகத்துவவாதி. அந்த ஏகத்துவ திருக்கலிமாவை மொழிவதால் அல்ஹம்துலில்லாஹ்வை விட லா இலாஹ இல்லல்லாஹ் சிறந்தது என்று இமாம்கள் சொல்லுகிறார்கள். நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து செய்து பார்த்தால் நம்முடைய பிராக்டிக்கலான வாழ்க்கை, நம்முடைய மஸ்ஜிதுகளில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமல்களே இது எவ்வளவு முக்கியமானதுங்கிறத நமக்கு விளங்கும். பள்ளிகளில் சுன்னத் ஜமாத் பள்ளிகளில் ஃபஜருக்கு பிறகும் அசருக்கு பிறகும் 10 தடவை அல்லது 5 தடவை அல்லது 3 தடவை பல இடங்களில் பல எண்ணிக்கையில் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா நம்ம சொல்கிறோம். அதை பல பேர் பிதஅத்துன்னு சொல்லி ஓதுறது இல்லைங்கிறது தனி விஷயம். இதை ஏன் நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்தினாங்கன்னா, ஒரு முஸ்லிம் தன்னை அறியாமல் கூட அல்லாஹ்விற்கு ஏதேனும் ஒரு முழுமையான காரியத்தில் அல்லது ஒரு சிறிதளவாவது இணை வைத்தவராக நடந்திருக்க கூடும் அல்லது ஏதாவது வார்த்தைகளை பேசி இருக்கக்கூடும். அப்படி நாம செஞ்சிருக்கக்கூடிய தவறுகளை ஒரு நாளைக்கு 10 தடவையாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் தொழுகைக்கு பின்னால் எல்லாருமா சேர்ந்து இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நம்ம ஓதுறோம். அசருக்கு பிறகு 3 தடவை அல்லது 5 தடவை 7 தடவை அல்லது காலையில் சுபுக்கு பிறகு 10 தடவை நம்ம திருக்கலிமாவை ஓதுறோமே. யாருக்கும் கலிமா ஓத தெரியாமலாம் இல்லைங்க. சில பேர் அறிவுபூர்வமாக கேள்வி கேட்கிறான்ட்டு யாருக்குமே கலிமா தெரியாதா? நீங்கள் சொல்லி தரணுமா? ஃபஜ்ருக்கு பின்னாடி அசருக்கு பின்னாடி எல்லாரும் சேர்ந்து ஓதுனாதான் கலிமாலாம் ஞாபகம் இருக்குமா, மறந்துடுமா அப்படின்னா நம்மை அறியாமல் செய்கிற தவறு. எப்படி தவறு நடக்கும் நீங்கள் யோசிக்கலாம். சிறுக்கு வைக்கிற பாவத்தை எப்படிங்க தெரியாமல் யாராவது செய்வாங்க? இன்றைக்கு இளம் வாலிபர்களில் சில பேர், ஒரு ஆட்டோவில் நான் பார்த்தேன், நம்முடைய முஸ்லீம் இளைஞர் ஓட்டக்கூடிய ஆட்டோ, அவங்க தாய் தந்த அன்பளிப்பான் அந்த ஆட்டோ. அதுக்கு அவர் இது என் தாய் தந்த அன்பளிப்புன்னு கூட எழுதியிருக்கலாம், தவறு இல்லை. என் தாயை துணைன்னு போட்டிருக்காரு ஆட்டோவில். இது தாயின் மீது உள்ள அதிகபட்ச மஹப்பத்தை அவர் வெளிப்படுத்துவதாக நினைத்திருந்தாலும் கூட இந்த வார்த்தையை மார்க்கத்தில் எழுதுறதுக்கு அனுமதி இல்லைங்க. ஷிர்க் என்பதும் இஸ்லாம் என்பதும் உள்ளத்தால் உறுதி கொண்ட பிறகு வெளிவந்தால் தான் அதை இஸ்லாம் என்று முடிவு செய்யணும், ஷிர்க் என்று முடிவு செய்யணும். இப்போ அவர் ஷிர்க் வைக்கணுன்ற அர்த்தத்தில் இதை எழுதலை. என் தாயை துணைன்னு சொன்னால் அல்லாஹ்வுக்கு இணை ஆக்கிட்டேன்னா அப்படிலாம் ஆக்கலன்னு அவர் வாதிக்கலாம். ஆனால் இணை வைப்பில் ஒரு வகை இப்படி இருக்கிறது. தெளிவான ஷிர்க்குன்னு ஒன்று இருக்குது, மறைவான ஷிர்க்குன்னு ஒன்று இருக்குது. இது மறைவான ஷிர்க்கில் தான் இமாம்கள் சேர்க்கிறாங்க. அவர் ஷிர்க்கு பண்ணணும்னு இதை பண்ணலை, ஆனால் அவருடைய வாசகத்தில் பார்க்குறவங்களுக்கு அந்த தோற்றம் ஏற்படுதா இல்லையா? இது தவிர்த்து கொள்ள வேண்டிய பெரும்பாவம் என்று சொல்லுகிறார். இப்போ இது மாதிரி நமக்கு தெரியாமல் நாம் செய்கிற பாவங்கள்லாம் இருக்குது. இதை போக்குவதற்காகத்தான் அன்றாடம் கலிமாவை நீங்கள் ஓதுங்கள்னு பெரியார்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. சூஃபித்துவ பாதையில் இது ரொம்ப முக்கியமான பாட்டை. முரீது வாங்கியவர்களுக்கு இதனுடைய அகமியங்கள் இன்னும் இலகுவாக விளங்கும். முரீது வாங்காமல் சாதாரண பாமரர்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு, தொழுகையாளிகளுக்கு ஒரு நாளைக்கு 10 தடவையாவது ஓதட்டும் என்பதற்காக மூதாதையர்களால் ஏற்படுத்தப்பட்ட நல்ல பழக்கம். நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். மஸ்ஜிதுகளில் நிக்காஹ் நடக்குது, நீங்க பார்க்கலாம். நிக்காஹ்ல மாப்பிள்ளைக்கு பொண்ணை கட்டி கொடுக்கிறேன்னு அந்த வக்கீல் வழி இருக்கிறாரு, அவர் அந்த ஒப்பந்தம் செய்யறதுக்கு முன்னாடி கலிமா சொல்லி தர்றோம், பார்த்துருக்கலாம். கலிமா சொல்லி தந்து, சலவாத்து சொல்லி தந்து, அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கிற பாவ மன்னிப்பையும் சொல்லி தந்து, அதுக்கு பிறகுதான் என்னுடைய மகளை நான் உங்களுக்கு நிக்கா பண்ணி கொடுக்குற ஜமாத்தார் சாட்சியாக வச்சுன்னு அவரை சொல்ல வைப்போம். இது ஏன் இந்த நடைமுறை இது அமுல்ல இருக்குதுன்னா, அவர் தெரியாமல் கூட வாழ்க்கையில் எப்பயாவது சிறுக்கே ஹஃபி மறைவான சிறுக்கை கூட அவர் செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் எல்லாத்தையுமே முஷ்ரிக்குன்னு சொல்கிறாருன்னு நினச்சிடக்கூடாது. அப்படி திருக்கலிமாவை மொழிந்து குற்றங்கள் இருந்தால் அதையும் பரிசுத்தமாக்கியதற்கு பிறகு, சிறு சிறு பாவங்கள் இருந்தால் அதையும் சுத்தமாக்குவதற்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிக் கொடுத்ததற்கு பிறகு நாம் நிக்கா செய்து வைக்க வேண்டும். இதுதான் ஒப்பந்தத்தில் மிகச் சிறந்த நடைமுறை என்பதற்காக இப்படியும் ஒரு நடைமுறை இருக்குதுங்க. இன்னொன்று உதாரணம் சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் யாராவது ஒருவர் சக்கராத்தை நெருங்கிவிட்டார், மௌத்தாகுவதற்கு முன்னால் உயிர் பிரிகிற அந்த தருணத்தில் இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் அவருக்கு திருக்கலிமாவை சொல்லிக் கொடுங்கள். சொல்லிக் கொடுக்கறதுலேயும் ஒரு முறை இருக்கு. கலிமா சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க கூட. அவர் அருகில் அமர்ந்து அவர் செவிகளுக்குள் விழுகிற வகையில்
கலிமாவை நாம் சப்தமாக மொழிந்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கு பெயர் தல்கீன். கலிமாவை அவருக்கு ஞாபகப்படுத்துதல். சக்கராத்தில் இருக்கக்கூடியவர் சொல்லப்படுகிற கலிமாவை செவியேற்றதற்கு பிறகு நாமும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு மொழிந்து விட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்கி விடுவான். மௌத்திற்கு முன்னால் மொழிகிற பேசுகிற கடைசி வாசகம் யாருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்குமோ அவருக்கு நரகம் ஹராம். இப்போ இந்த இடத்துல நாம கேள்வி கேட்க முடியுமா? இவ்வளோ காலம் வாழ்ந்திருக்கிறார், 60 வயசு 65 வயசுக்கு மேலே. மௌத்தாகிற நேரத்தில் அவருக்கு கலிமா தெரியாதா? அல்லாஹ் மட்டுமே இறைவன் கொள்கையில் தானே வாழ்ந்தாரு. கலிமாவை ஏன் அவர் முன்னாடி சொல்லணும்? எதுக்கு எடுத்து கொடுக்கணும்? இமாம்கள் நமக்கு சொல்லுகிறார்கள், அவர் வாழ்க்கையில் இணை வைக்காமல் வாழ்ந்திருக்கலாம். அவரை அறியாமல் ஏதேனும் பாவங்கள் நடந்திருந்தால், அவருடைய சொல்லால் அல்லது செயலால், அவருடைய வார்த்தை பிரயோகத்தால் அவரை அறியாமல் ஏதேனும் இணை வைப்பு அவர் செய்திருந்தால் அதை எல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி அதற்கு பிறகு உயிரை வாங்கி அவரை சொர்க்கவாசியாக ஆக்குவதற்குத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமாவை அவருக்கு அருகில் அமர்ந்து ஓதுங்கள் என்று சொன்னார்கள். ஆக இந்த கலிமாவுடைய மகத்துவம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸுகளை கவனித்து பார்க்கிற போது, ஒரு மனிதனை சொர்க்கத்திற்கு சென்று கொண்டு செலுத்துவதற்கு வெறும் கலிமா கூட போதும் என்றார். பல ஆண்டுகள் பாவம் செய்த ஒரு நபர் கூட திருக்கலிமாவை மொழிந்ததற்கு பிறகு வஃபாத்தானால் அவருக்கான பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்து அவரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் வெகுமதி கொடுத்து இவரை சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்பது நபிமொழி. அப்படிப்பட்ட கலிமாவை நாம் இந்த மாதத்தில் மொழிவது சிறந்த அமல்களில் 5வது. 6வது ஹஜ் உம்ரா செய்தல். இது வசதி உள்ளவர்கள் செய்கிறார்கள். 7வது ஹஜ் உம்ரா செய்யாதவர்கள் ஹஜ் உம்ரா செய்வதற்காக செல்பவர்களிடத்தில் நாம் சென்று பேச வேண்டும். இது குறித்து சென்ற வார ஜுமாக்களில் பேசியிருக்கிறோம். 8வது முக்கியமான விஷயம், ஹஜ்ஜு இந்த 10 நாட்களில் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறவங்க எப்படி முடி களையாமல், நகங்களை வெட்டாமல், மீசையை வெட்டாமல் அங்கே சிரமப்படுகிறார்களோ அதே போன்று இங்கே உள்ளவர்களும் முடியை வெட்டுவது, மீசை முடியை வெட்டுவது, அது மற்ற அவுரத்தான பாகங்களில் உள்ள முடியை வெட்டாமல் இருப்பது சுன்னத்துங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய சுன்னத். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 10 நாட்களில் வரக்கூடிய அமலுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்னன்னா, மற்ற நாட்கள் எல்லாம் இதை நீங்கள் பிரியப்பட்டால் கூட செய்ய முடியாது. இது முஸ்தஹப்பு தான். பெற தெரியறதுக்கு முன்னாடி நாம் முடி வெட்டுறதுனா வெட்டிக்கணும், நகை வெட்டுறதுனா வெட்டிக்கணும். இன்றைக்கு சாயந்தரம், இன்றைக்கு முடியுது இந்த மாதம் துல்காதா, இன்று மக்ரிபுக்கு முன்பாக நாம் அதை செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக குர்பானி கொடுப்பவர்களுக்கு இது கட்டாயம். இதையும் நாம் ஃபாலோ பண்ணணும். 9வதாக குர்பானி, அதை பற்றி நாம் ஏற்கனவே பேசிவிட்டோம். 10வதாக ஈது தொழுகை, அந்த அமலையும் நாம் இந்த 10 நாட்களில் செய்யவிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த 10 அமல்களை சிறப்பாக செய்யக்கூடிய உம்மத்தாக நம்மை அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.